ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். அப்போ நேத்து அகஸ்தவர்ணி தீர்க்கஹ பார்த்துட்டோம். ஒரு சூத்திரம் பார்த்துட்டோம். சந்தியில அச்சு பிளஸ் அச்சு இருந்ததுன்னா அ பிளஸ் அ இல்ல அ பிளஸ் அ அந்த மாதிரி எந்த கூட்டம் இருந்தாலும் அ ஸ்லாஷ் அ பிளஸ் அ ஸ்லாஷ் அ எதுவா இருந்தாலும் சரி ஆ தான் தீர்க்கம் தான் ஆகும்னு பார்த்துட்டோம். அடுத்த சூத்திரம் போவோம். ஈகோ எணச்சி ஈகோ எணச்சி ஈகோ எணச்சி இகஹ என் அச்சி ஈகோ எணச்சி அப்படிங்கிறது. இகஹ என் அச்சி மூணு பதம். இகஹ என் அச்சி. இகோ எனாச்சி என்ன பதங்கள்? ஒரு ஒரு பதங்களும் என்னென்ன சொல்லுங்க. அச்சி சப்தமி, அச்சி சப்தமி தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிச்சோம். ஏழாவது வேற்றுமை என்ன முதல் வேற்றுமை, அப்புறம் இக்கு ஆறாவது வேற்றுமை. 6 1 7 எப்படி இருந்தாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப என்ன சூத்திரம் என்ன சொல்றது? ஃபார்முலா சொல்லுங்க. இரு ஃபார்முலா என்ன? 6 + 7 6க்கு 1. வெரி குட், அவ்வளவுதான். அப்போ 6 என்ன? இக்கு அச்சு இக்கு கீழே என்ன, அவ்வளவுதான். இக்குன்னா என்ன? இக்குன்னா. என்னன்னா என்னன்னா ய வ ர ல யகார வகார ரகார லகார. ரகாரன்னு சொல்ல மாட்டாங்க, ரேஃபான்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் சுலபத்துக்கு ரக்காரம்னு சொல்லிடுவோம். லக்காரம்னு சொல்றதுனால ரக்காரம்னு சொல்லிடுவோம். யகார வக்கார ரகார லகாரம். புரிஞ்சுதா? அப்போ இது 1 2 3 4, இதுவும் 1 2 3 4. 2 சூத்திரம் இங்க வாய்ப்பு இருக்கு. ஸ்தானேந்தர தமஹன்னு ஒரு சூத்திரம். இப்போ இக்குக்கு என்ன வரும்னா இக்குல இருக்கு. என்னல ஏவார எது வரும் அப்படின்னா நமக்கு தெரியாது. 4 வரும் அங்க முட்டிக்கிட்டு. அப்போ ஏதாவது ஒண்ணுதான் வரும்னு ஸ்தானேந்தர தமான்னு சொல்லுவோம். ஸ்தானம் வந்து எது சமானமா இருக்கோ அதுதான் ஆதேசமா வரும். எங்கேருந்து வருது? இங்கேருந்து தாலு உள்நாக்கிட்ட இருந்து. தாலு வ தந்தோஷ்டம் ப ர ர பல் ர ரிட்டு ரஷானா மூர்தா ர மூர்தா ரன் தடவுறேன். மேல அண்ணாத்த தடவி சொல்றேன். என்ன அப்புறம் ல ல ல ல ல தந்தம் இச்சு யஷானாம் தாலுஹு ரித்து லசானாம் தந்தா. நான் சொல்றேன் ல. அப்போ நீங்க வந்து தாலு மூர்தான் நின்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இங்க ஒரே இடம். ஈக்கு என்னது? ஏதான். ஊக்கு ஊ ப ஊ பக்கத்துல இருக்கிறது ஓஷ்டம் சொல்றது வகாரம் தான். ருக்கு ரகாரம், ருக்கு லகாரம் எல்லாம் கரெக்டா செட் ஆயிடுச்சு. 1 on 1. இது ஸ்தானேந்தரத்தமஹன்ற சூத்திரத்தினால வருது. இல்லாட்டி இன்னொரு சூத்திரம் வந்து சொல்றது யதாசங்கியம் அனுதேச சமானாம். அந்த சூத்திரமும் இங்க ஒர்க் ஆகலாம், தப்பு இல்லை. எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஆதேசம் இருந்தது அப்படின்னா அந்தந்த ஸ்தானத்துக்கு அந்தந்த ஆதேசம். முதல் ஸ்தானம் முதல் ஆதேசம், 2வது ஸ்தானம் ரெண்டாவது ஆதேசம், 3வது ஸ்தானம் 3வது ஆதேசம், 4வது ஸ்தானம் 4வது ஆதேசம். அப்படி வந்துடலாம், அப்படியும் எடுத்துக்கலாம் நம்ம. ஆனா சரி, அப்போ நமக்கு இங்க என்ன, இந்த சூத்திரத்தை வச்சுதான் ஆரம்பிக்கிறாரு லகு சித்தாந்த கௌமுதிய. ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுறது அப்படின்னா அவர் வந்து
இந்த சூத்திரத்தோட வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் பல ரூபங்கள். ஒரே சொல்லுக்கு 2 ரூபம் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே சரியான ரூபம். அந்த சரியான இன்னொரு ரூபத்தை இங்கேயே நிரூபிக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பத்துல காமிக்கும் போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு 2 எக்ஸ்ட்ரா சூத்திரம் சொல்லிடுறாரு. இந்த இடத்துல வர வேண்டியாத சூத்திரம், அச்சந்தியில வர வேண்டாத சூத்திரத்தை இதை அப்படியே கொண்டு போய் அவர் ஹல் சந்தியில காமிச்சிருக்கலாம். பாரு, இதே சப்தம் மத்வரிக்கு இந்த மாதிரி ரூபம் வரும். ஏன்னா அப்படி பண்றாரு, பல இடத்துல பண்றாரு. பின்னாடி தத்தித்தம் சமாசத்தெல்லாம் அப்படி பண்றாரு. அதை இங்கேயும் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தான்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு ஜலாம் ஜஷ் ஜஷி அப்படின்னு ஒரு சூத்திரத்தை கொண்டாடுறாரு. பயமா இருக்கும். என்னடா ஜல் வருது, ஏன்டா ஜஷ் வருதுன்னு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இது அச்சு பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஹல் எங்கேருந்து வந்தது அப்படின்ட்டு. இப்போ சூத்திரம் நம்ம பார்ப்போம். உதாரணம் என்ன? சுதி உபாசிய. அப்போ சுதி உபாசியங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும்? இப்போ இக்கு அச்சு தொடர்ந்து போது என் வரும். இப்படி ஃபார்முலா எழுதி வச்சுன்றேன் நானு. என்ன? சுதி உபாசிய, சுதி பிளஸ் உபாசிய எப்படி எடுத்துக்கலாம்? சரி, சுதி பிளஸ் உபாசிய. அது சுதி உபாசிய எக்காரத்தை ரஸ்வத்தா போட்டுனாலும் சரி, தீர்க்கம் போட்டுனாலும் சரி, ஒரு வித்தியாசம் இருக்க போறதுல. இப்ப உங்களுக்கு சுதி உபாசிய, அது சுதி அப்படின்னு சொல்லி சொன்னா சோபனா தி புத்தின்னு அர்த்தம். நான் அதை சுதின்னு ஆக்கிட்டேன். ஆக்சுவலி சுதினே இருக்கு. சுதி உபாசிய சோபனாதி நல்ல புத்தி அப்படின்னு அர்த்தம். நல்ல புத்தி உபாசிய அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல சந்தி இருக்கு. இ பிளஸ் உ சுது தனியா பிரிச்சுட்டேன். ஏற்கனவே ராமல ராம் பிளஸ் அன்னு பிரிச்சேன்ல, அந்த மாதிரி சுது பிளஸ் இ பிளஸ் உ பிளஸ் பாசிய அப்படின்னு பிரிக்கிறேன். புரியுறதா? ராம் பிளஸ் அந்தம், அதுல ராம பிளஸ் அந்தம்ல ராம் பிளஸ் அ பிளஸ் இந்தம் அப்படின்னு பிரிச்சேன். அந்த மாதிரி இங்கேயும் கடைசி எழுத்து இதுக்கு முதல் சப்தத்துக்கு ரெண்டாவது சப்தத்துக்கு முதல் எழுத்து ரெண்டுத்தையும் பிரிச்சிடறேன். இ பிளஸ் உ இருக்கு. இ பிளஸ் உ என்ன சொல்லுது? இக்க தொடர்ந்து அச்சு இருக்கு. அச்சுல இருக்கா உ உயிர் எழுத்து. இக்குல இருக்கா ஈ இருக்கு. இருக்குல்ல? அப்ப என்ன ஆகும்? இ பிளஸ் உ இருந்ததுன்னா, இக்கு பிளஸ் அச்சு இருந்ததுன்னா இக்கோட இடத்துக்கு என் வரும். எண்ணுல என்ன வரும்? யகாரம் வரும். ஏன் சொல்லக்கூடாது? யகாரம்னு சொல்லணும். யகாரம் ஆ இல்லாத யகாரம். என்ன? அதனால நமக்கு இங்க என்னது? சுஜி சைட்ல எழுதிட்டா கரெக்டா இருக்கும். இந்த சைட்ல இந்த இதுல மேக்ஸ்ல எல்லாம் எழுதுற மாதிரி சைட்ல எழுதிட்டுலாம். நீங்க என்னது? இ பிளஸ் உ, இ அண்டர்லைன் பண்ணி யகாரம். இது இப்போ என்ன சீனி எழுதிக்கலாம், ஃபார்முலா எழுதிக்கலாம், என்னவெல்லாம் எழுதிக்கலாம் அங்க. அப்போ சுத்து பிளஸ் என்ன வரும்? யகாரம். யகாரம் பிளஸ் உ பிளஸ் பாசிய. உ பிளஸ் பாசிய ஈக்கு தான் வந்தது. ஈக்கு தான், வெறும் ஈக்கு தான் யக்காரம் வந்தது. ஏகாதேசம் பூர்வாதேசம் இது. என்ன? பூர்வ ஏகாதேசம். அதனால யக்காரம் வந்திருக்கு. சுத்து இதை சேர்த்துட்டேன், யக்கார ஆக்குறேன், ஊவ சேர்க்கிறேன். அச்சீனம் பரேன சயோஜம். யக்காரத்தோட ஊவ சேர்க்கிறேன், யூ ஆச்சு. பாசிய சுத்யுபாசிய இதுதான் ரூபம். சுத்யுபாசிய இதான் ரூபம். சுதி உபாசிய சுத்யுபாசிய. அதுக்கப்புறம் அடுத்தது மது பிளஸ் அரி. அடுத்தது மது பிளஸ்
அரிஹி. இது சுத் உபாஸ்யஹ அப்படின்னு ஆகும் ரூபம். மது பிளஸ் அரிஹி. இங்க மது பிளஸ் உ பிளஸ் அ பிளஸ் ரிஹி. உ பிளஸ் அ திருப்பியும் இக்கு பிளஸ் அச்சு. உ பிளஸ் அ இருந்ததா என்ன ஆகும்? ஊக்கு வகாரம். ஊக்கு வகாரம் வரும். வகாரம் வந்ததுன்னா மது பிளஸ் வகாரம் பிளஸ் அ பிளஸ் ரிஹி என்ன ஆகுது? மத்வரிஹி. ரூபம் மத்வரிஹி. अच्छा அடுத்த உதாரணம் धातृ प्लस अंशः. धातृ प्लस अंशः எழுதுறதுக்கு டைம் இருக்கா? நீங்க பாட்டு எழுதுறீங்க அழிக்கிறீங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் இருக்கு. धातृ प्लस अंशः. அடுத்தது धातृ प्लस अंशः. धातृव பிரிச்சா धात प्लस ऋ प्लस आ प्लस अंशः. आ प्लस अंशः அப்படின்னு பிரிச்சிட்டா. அந்த अंशः அப்படியே இருக்கட்டும், தப்பு இல்ல. ऋ प्लस आ இருக்கு. ऋ प्लस आ க்கு என்ன ஆகும்? ऋ க்கு ரேஃபம் வரும். ரகாரம். धात प्लस रकारम प्लस आ प्लस अंशः இப்படி எழுதிடலாம். என்னத்துக்கு அப்புறம் ஏன் இம்மாச்சு அப்படிலாம் கேள்வி வரும். अंशः. धात प्लस இரு धातृ धात्र धात्र अंशः. இது எப்படி ஆகும்? இப்படி ஆகும். धात्र அப்படின்னு ஆகிறது. धात्र திருக்கிறது த்ரா ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஆயிடுச்சு. धात्र மேல அதை சேர்த்துட்டு धात्रंशः धात्रंशः அப்படிங்கிறது. இது ருக்கு. ஈ காயிடுத்து சுதி உபாசிய. ஊ காயிடுத்து மது அரி. ரு காயிடுத்து धातृ अंशः. அடுத்தது ल्रु ल्रु आकृतिः. ल्रु प्लस आकृतिः அப்படின்னு இருக்கு. இது எழுதியாச்சுல? எது வரைக்கும் எழுதிருக்கு? இதெல்லாம் எழுதியாச்சா? இல்ல இல்ல எழுதல. எழுதுங்க 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 எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க. ஒன்றும் அவசரமே இல்லை. ऋ प्लस आकृतिः. ऋ प्लस आकृतिः அப்படின்னு இருக்கு. ருவை உடைச்சா என்ன ஆகும்? ல் பிளஸ் ரு. கரெக்டா? ரு ஏற்கனவே சப்தமா இருக்கே, ருவே இருக்க. என்ன படிச்சுட்டு இருக்கோம்? இக்குல ஈவு ரு ரு. ரு எதுக்கு நீங்க ரெண்டா உடைக்கிறீங்க? ரு ரெண்டா உடைக்க கூடாது. ரு தான் அது. ரு பிளஸ் ஆ பிளஸ் கிருத்திஹி அப்படின்னு அதை உடைக்கலாம் வேணா. ரு பிளஸ் ஆ பிளஸ் கிருத்திஹி. ரு பிளஸ் ஆ என்ன ஆகும்? லகாரம். ருக்கு லகாரம் வருது. அதனால இல் பிளஸ் ஆக்ருதிஹி அப்படியே சேர்த்தீங்கன்னா லாக்ருதிஹி. லாக்ருதிஹி அப்படின்னு ஆச்சா? இப்ப ருக்கும் உதாரணம் பார்த்துட்டோம். அதனால இக்கோ அனச்சியில 4 வகையான உதாரணம் பார்த்தாச்சு. அடுத்தது அடுத்த சூத்திரம்
यचो यवा यावः 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 येचः अयवा यावः सूत्रम ரெண்டு பாகம் येचः अयवा यावः மேல மாத்திரம் வெச்சுக்கிறேன் येचः अयवा यावः येचः येचः षष्ठी अयवा यावः प्रथमा येचः आराम वेற்றுமை अयवा यावः முதல் வேற்றுமை இதே दियाचा अयवा यावः முதல் வேற்றுமை சூத்திரம் என்ன சொல்றது சிம்பிளா சூத்திரம் என்ன சொல்றது ஏச்சஹன்ற இடத்துல அயவாயாவஹன்ற இது பிரதீகமா இது ஆதேசமா வரும் அப்படினு சொல்றது இப்ப ஏச்சுக்கு அயவா யாவ வரும் எப்ப வரும்னு இந்த சூத்திரம் சொல்லல சூத்திரத்துக்கு அச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து முழுமை பண்றது பின்னாடி எக்கோ எனச்சி அந்த அச்சி வந்து முழுமை பண்றது அப்ப என்ன ஆகும் ஏச் பிளஸ் அச்சு ஏச்சுக்கு என்ன ஆகும் அயவா அயவா யாவஹ அயவா யாவ அயவா யாவ் அப்படின்னு தான் முடியும் அது இந்த அயவா யாவ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது ஐ ஔ ஆய் ஆவ் ஐ ஔ ஆய் ஆவ் அயவா யாவ் அப்படின்னு ஆயிருக்கு ஐ ஔ அயவ் அயவ் பிளஸ் ஆய் அயவா யா அயவாய் அயவாய் பிளஸ் ஆவ் அயவாயா புரிஞ்சுதா அயவாயாங்கிறது ஐ ஔ ஆய் ஆவ் இங்கேயும் ஏச் அப்படிங்கிறது என்னது ஏச்சுங்கிறது என்னது ஏவோ ஐயோ ஏ ஓ ஐ ஔ இங்கேயும் 4 இருக்கு இங்கேயும் 4 இருக்கு ஸ்தானத்துல 4 ஆதேசத்துல 4 அப்படின்னா என்ன சொன்னேன் ஒண்ணுத்துக்கும் எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி யதாசங்கியம்னு சொன்னேன் அப்போ 1க்கு 1 2க்கு 2 3க்கு 3 4க்கு 4 அப்படின்னு ஆயிடும் புரியுறதா மாற்றம் எப்படி வருது புரியுமா புரியுறதா இந்த 1க்கு a பிளஸ் h இருந்ததுன்னா ஏச்சுக்கு ஐ வரும் ஓ பிளஸ் h இருந்ததுன்னா ஓக்கு ஔ வரும் ஐ பிளஸ் h இருந்ததுன்னா ஐக்கு ஆய் வரும் ஔ பிளஸ் h இருந்ததுன்னா ஔக்கு ஆ வரும் புரிஞ்சுதா அந்த சூத்திரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் யதா சங்கியம் அனுதேச அது பரவாயில்ல யதா சங்கியம் அனுதேச சமானாம்னு சூத்திரம் அந்த சூத்திரம் லகு சித்தாந்தத்துல இருக்கு பட் நம்ம எண்ணிக்கை பிரகாரம் அப்படின்றத மாத்திரம் புரிஞ்சுட்டுருவோம் அந்த சூத்திரத்துக்கு முக்கியத்துவம் இல்லை அப்போ எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தா ரெஸ்பெக்டிவ்லி 1 1 2 2 3 3 4 4 இது வந்துரும் அடுத்தது சூத்திரம் யதா சங்கியம் அனுதேச சமானாம் அப்படிங்கிறது அப்போ இதுக்கு உதாரணம் பார்ப்போம் ஏ ஓ ஐ ஔ பிளஸ் அச்சு இருந்ததுன்னா ஏ ஓ ஐயோக்கு ஐ ஔ ஆய் ஆவ் வரும்னு சொல்லியிருக்கு இது நம்ம மேல எடுத்து வச்சுருவோம் இக்கோனச்சி எழுதின்ற மாதிரி இதுவும் எழுதி வச்சுருவோம் இப்போ உதாரணம் ஹரே பிளஸ் ஏ
ஹரே பிளஸ் ஏ, ஏஹி ஹரே பிளஸ் ஏஹி, அதுல ஏ வச்சுட்டான் நான் வெறும்னா, சும்மா வேற எதுவும் வேண்டாம். ஹரே பிளஸ் ஏ, ஹரு பிளஸ் ஏ பிளஸ் ஏ. பின்னாடி என்ன வேணா இருக்கலாம், ஏஹி இருக்கலாம், ஏதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். என்ன, நான் ஏ மாத்திரம் வச்சுட்டு இருக்கேன், நமக்கு 2 எழுத்து தானே தேவை, அந்த 2 எழுத்து மாத்திரம் வச்சுட்டு இருக்கேன் நான். ஏ பிளஸ் ஏ, ஏ பிளஸ் ஏ இருந்ததுன்னா ஏக்கு சவர்ணம் ஏ இருக்கு. அகசவர்ணே தீர்க்கஹ வராது. எங்க வரும் அகசவர்ணே தீர்க்கஹ? அக்கு இருந்தா தான் வரும். இங்க என்ன சூத்திரம் வருது? ஐ. கரெக்ட். ஐ எந்த சூத்திரத்துல வரும்? யசோயவாயவ சூத்திரத்துல வரும். ஏக்கு ஐ வரும். ஹர் பிளஸ் ஐ பிளஸ் ஏ. என்ன, ஹர் பிளஸ் ஐ பிளஸ் ஏ சேர்த்தீங்கன்னா ஹரை ஏ, ஹரையே அப்படின்னு இருக்கு. ஹரையே. அக்கசவர்ண தீர்க்கம் வராது. அக்கசவர்ண தீர்க்கம் எதுக்கு வரும்? அக்கு வரைக்கும் தான். அக்கு தொடர்ந்து சவர்ண அக்கு இருந்தாதான். இது அக்கு இல்ல, இருக்கு, ரிக்கோட முடிஞ்சு போச்சு. இது ஏ ஓ ஐ ஓ, ஏக்கு வராது. சரியா? அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிள். விஷ்ணு ஏதி, இது ஏதியாச்சுல ஃபர்ஸ்ட் லைன். என்ன சொல்றது? விஷ்ணு, விஷ்ணு பிளஸ் ஏ, திருப்பி விஷ்ணு பிளஸ் ஏ அப்படின்னு வச்சுருக்கேன். விஷ்ணு பிளஸ் ஏ. இப்ப இங்க என்ன இருக்கு? விஷ்ணு பிளஸ் ஓ பிளஸ் ஏ. விஷ்ணு பிளஸ் ஓ பிளஸ் ஏ. ஓ இருக்கு, பிளஸ் அச் இருக்கு, இருந்ததுன்னா ஓக்கு என்ன வரும்? 1 2 1 2 அவ் வரும். அப்போ விஷ்ணு, விஷ்ணு பிளஸ் அவ் பிளஸ் ஏ சேர்த்தீங்கன்னா விஷ்ணு பிளஸ் ஏ விஷ்ணவே. முதல்ல சோம்பேறித்தனம் படாம தனித்தனியாவே சேர்த்து எழுதுங்க. விஷ்ணு பிளஸ் விஷ்ணு பிளஸ் அவ் விஷ்ணு எழுதிக்கோங்க. விஷ்ணு பிளஸ் ஏ விஷ்ணவே அப்படின்னு எழுதிக்கோங்க. தனித்தனியா எழுதினீங்க அப்ப புத்தியில போய் உட்காரும். அவசரப்பட்டு எழுதினா அவசரப்பட்டு ஓடி போயிடும். அடுத்தது நை பிளஸ் அக்கஹ. ஓ ஏ பார்த்துட்டோம், ஓ பார்த்துட்டோம், ஐ பார்க்கணும்ல. அடுத்தது அடுத்தது நை பிளஸ் அக்கஹ. நை பிளஸ் அக்கஹ. நை பிளஸ் அக்கஹ பிரிச்சீங்கன்னா திருப்பியும் இன்னு பிளஸ் நகாரம் பிளஸ் இன்னு பிளஸ் இன்னு பிளஸ் ஐ பிளஸ் ஆ பிளஸ் கஹ. ஆ பிளஸ் கஹ. இப்போ ஐ பிளஸ் ஆ இருக்கு. ஐ பிளஸ் ஆனா 1 2 3 ஆய் வரும். அப்போ இன்னு பிளஸ் ஆய் பிளஸ் ஆ பிளஸ் கஹ. இன்னு பிளஸ் ஆய் நாய். நாய் பிளஸ் அக்கஹ நாய கஹ. நாய கஹ. ஆச்சா? அடுத்தது இது ஐக்கு. அப்புறம் அவுக்கு. பௌ பிளஸ் அக்கஹ. பௌ பிளஸ் அக்கஹ. பௌ பிளஸ் அக்கஹ.
இப்பு பிளஸ் ஔ பிளஸ் ஆ பிளஸ் கஹ. ஔ பிளஸ் அ, ஔ பிளஸ் அச் இருந்தா அவுக்கு என்ன வரும்? ஆ வரும். இப்பு பிளஸ் ஆவ் பாவ். இப்பு பிளஸ் ஆவ் பிளஸ் அக்கஹ பாவ் பிளஸ் அக்கஹ பாவக்கஹ. ரூபம் உதாரணம் பண்ணியாச்சு. பாவக்கஹ. அப்படி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு உதாரணம் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்தது அச்சந்தியில இன்னும் ரெண்டு முக்கியமான சூத்திரம். ஒண்ணு குண விருத்தி. இந்த குண விருத்தி சப்தத்தை நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்பவாதம் இதுக்கெல்லாம் உதாரணம் கொடுத்தது குணவருத்தி சப்தத்தை வச்சுருந்தான். அத்து ஆத்து இந்த கோடுக்கும் குணவருத்தி சப்தத்தை வச்சு தான் உதாரணம் கொடுத்தேன். இது பார்ப்போம். ஓம் ஹரி ஓம்.